நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கால்ல வந்து ஒரு நம்னஸ் ஃபீலிங் இருக்குங்க. ஒரு மதமதப்பான ஒரு தன்மை இருக்கும். காலை வந்து கீழே எடுத்து வைக்க முடியாது. அந்த கால் ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வருஷத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி வந்தா அதை பெரிய பிரச்சனையா நம்ம எடுக்க கொள்ள வேண்டாம். ஏன்னா அது நம்ம ஒரே சைட்ல படுத்து எழுந்திருக்கும் போதும் அது கம்ப்ரெஷனால வருது. ஆனா மாசந்தோறும் உங்களுக்கு 2-3 வாட்டி வருதுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு நியூராலஜிஸ்ட பார்த்து டாப்லர் ஸ்டடி எடுக்கணும். ஏன்னா நம்ம ரத்த குழாய்கள்ல கால்ல எஸ்பெஷலி போற ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படும் போது இந்த மாதிரி பிரச்சனை வருது. இருதயத்துல வந்து நம்மளுக்கு ரத்த குழாய்கள் அடைக்கும் போது அது அத்ரோஸ்க்ளீரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி காலில் உள்ள அடைப்புக்கும் அதுக்கு நம்ம சர்ஜரி மூலமா தான் அந்த அடைப்பை வந்து எடுப்பாங்க. ஆனா சாதாரணமா வந்து சில பேருக்கு நம்னஸ் இருக்கும். அது வந்து விட்டமின் B12 டிஃபிஷியன்சியால இருக்கும். ஒபீஸ் பேஷண்ட்டுக்கு வந்து சில டைம் நம்னஸ் இருக்கும். அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்ல கூட கால் மதமதப்பு தன்மை நம்னஸ்லாம் இருக்கும். அதுக்குள்ள டேப்லெட்ஸ் அண்ட் மெடிகேஷன்ஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து அந்த டிஃபிஷியன்சியா இருந்தா உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணி தருவாங்க. கண்டிப்பா உங்க நியூராலஜிஸ்ட போய் நீங்க பாருங்க.